पूर्वभागम् श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मण्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। ओम हरिः ओम् ओम विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्ये भवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः पूतात्मा परमात्मा च मुक्तानां परमागतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुः श्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वशिवस्तानुर्भूतादिर्निधिरव्ययः शम्भवो भावनो भर्ता प्रभुरीश्वरः स्वयंभू शंभुरादित्य पुष्कराक्षमहास्वनः अनाधिनिधनो धाता विधाता धातुरुत्तमः। இந்த ஆறாவது ஸ்லோகம் படிச்சிருக்கோன்னு படிக்கல, இனிமேதான் படிக்கணும். பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். சங்கர பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் படி வந்து ஆறாவது ஸ்லோகம் பார்க்கணும். ஸ்லோகத்தோட ஆர்டர் படி அதை முதல்ல ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா 19வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர் படி 19வது ஸ்லோகம். ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிடறேன் நான். அப்ரமேயோ ஹ்ரிஷிகேஷः பத்மநாபோ மரப்பிரபுः அப்ரமேயோ ஹ்ரிஷிகேஷः பத்மநாபோ மரப்பிரபுः விஸ்வகர்மா மனுஸ்த்வஷ்டா स्तविष्टस्तविरो ध्रुवः विश्वकर्मा मनुस्त्वष्टा स्तविष्टस्तविरो ध्रुवः अप्रमेयो हृषीकेशः पद्मनाभो मरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टा स्तविष्टस्तविरो ध्रुवः. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9 நாமங்கள் இருக்கு. இதில் 1 2 3 4 5 6 7 8 9 நாமம் இருக்கு. இந்த 9 நாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாமமாக வந்து அப்ரமேயா அப்படின்ற நாமம் இருக்கு. இந்த அப்ரமேயம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரமேயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிகின்ற விஷயம் அப்படின்னு அர்த்தம். விஷயத்துக்கு பேர், ஆப்ஜெக்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரமேயம் அப்படின்னு பேர். விஷயம் டைரக்டா எடுத்தீங்கன்னா விஷயம். அதுக்கு நெகட்டிவ் போட்டிங்கன்னா அப்பிரமேயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லியாச்சு. பிரமாணங்களுக்கு எட்டாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானேந்திரியங்களால் அவரை அறிய முடியாது, அந்த கரணத்தாலும் அறிய முடியாது.
ஞானேந்திரியத்துக்கும் விஷயமில்லை, அந்த கரணத்துக்கும் விஷயமில்லை. இதுதான் நமக்கு வந்து விஷயத்தை அறியறதுக்கு நமக்கு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறது ஞானேந்திரியங்களும் அந்த கரணங்களும் தான். இதனால அறிய முடியாதவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பிரமேயகன் பேர், பிரமாணங்களுக்கு எட்டாதவர். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு அடுத்த நாம வந்து பாத்தீங்கன்னா ஹிருஷிகேஷக அப்படின்னு பகவானுக்கு பேரு ஹிருஷிகேஷக. ஹிருஷிகேஷக அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்திரியங்கள் மனசு எல்லாத்துக்கும் தலைவரா இருக்கிறவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் லீடு பண்றவருக்கு பேரு ரிஷிகேஷா. என்னுடைய கர்மேந்திரியம், என்ன ஞானேந்திரியம், என்னுடைய மனசு புத்தி சித்தம் அகங்காரம், கூடவே இந்த பிராணனா எல்லாத்தையும் ஆளக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷன் அப்படின்னு பேர். எல்லாத்தையும் ஆள்பவர் இந்த தேகத்துல. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பத்மநாபகா அப்படின்றதுக்கு அர்த்தம், பத்மம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாமரை. பத்மநாபக அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நாபி பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவானோட நீங்க எங்கேயாவது பெருமாளோட இதுக்கு போனோம் அப்படின்னா நல்லா வந்து தரிசனம் பண்ணி வைப்பாங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, நாபி பிரதேசத்துல இருந்து பிரம்மா உதயமாயிருக்கார் அப்படின்னு. அப்போ பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா பகவானோட நாபி கமலத்திலிருந்து உண்டானவர், பிரம்மாவோட நாபி கமலத்திலிருந்து உண்டானவர். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா பத்மநாபக, நாபியில கமலத்தை உடையவர், நாபியில தாமரையை உடையவர். அந்த தாமரையில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா உண்டானார். அதனால இவருக்கு என்ன பேரு அப்படின்னா பத்மநாபகா அப்படின்னு பேரு. பத்மநாபகனா நாபியில் தாமரையை உடையவர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமரப்பிரபுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமரர்கள் அப்படின்னா யாரு, மரணம் இல்லாதவர்கள். யாருன்னா தேவர்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அமரர்கள்னு பேர். அந்த அமரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு பிரபுவா இருக்கிறவர் எவரோ, பிரபுன்றதுக்கு அர்த்தம் தலைவர், லீடர், மாஸ்டர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா லார்டா இருக்கிறவர். அப்போ தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவனா இருக்கக்கூடியவருக்கு பேரு அமர பிரபு. அதுக்கப்புறம் விஸ்வகர்மா அப்படின்னா என்ன அர்த்தம், இதுதான் விஸ்வம், இந்த மொத்த ஜெகத்தும் கிரியேஷனும் விஸ்வம். இந்த விஸ்வம் வந்து பாத்தீங்கன்னா எவருக்கு ஆப்ஜெக்டோ, ரெண்டு அர்த்தம் எடுக்க போறோம், 2-3 அர்த்தம் எடுக்க போறோம். இந்த விஸ்வம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பேர் கர்மான்னு பேர். ஆப்ஜெக்ட்னா நான் இதை பார்த்தேன் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ல எதை பார்த்தேன்னு அதுக்கு பேர் கர்மான்னு பேர். ஆக்ஷன் இல்லை. ஒன்று வந்து கர்மான்றதுக்கு அர்த்தம் த்விதியா விபக்தின்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட். அப்போ இந்த விஸ்வமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆப்ஜெக்டா இருக்கிறது. யாருக்கு அப்படின்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் ஆப்ஜெக்டா இருக்கு. அதனால அவருக்கு பேர் வந்து விஸ்வகர்மா அப்படின்னு பேர். ரெண்டாவது அர்த்தம் எடுத்தோம் அப்படின்னா விஸ்வகர்மானா விஸ்வத்தை செய்தவர் எவரோ அவருக்கு பேர் விஸ்வகர்மான்னு பேர், கிரியேட்டர். பகவான் தான் இந்த ஜெகத்தை பண்ணார், அதனால அவருக்கு பேர் விஸ்வகர்மான்னு பேர். அதுக்கப்புறம் மனுகு அப்படின்னா என்ன அர்த்தம், மனு அப்படின்றதுக்கு அர்த்தம் மனு பிரஜாபதிகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க, 14 மனுக்கள் இருந்திருக்காங்க. அந்த மனு ரூபத்துல எவர் இருக்காரோ அவருக்கு பேர் மனுகுன்னு பேர். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்றவருக்கு பேர் மனுன்னு பேர். அப்போ உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டு மனசுக்கு மனசா இருந்துகிட்டு எவர் இந்த மனசுல மனனம் பண்றாரோ, மனனம்னா சிந்தனை பண்றாரோ, எல்லாத்தோட மனசுல இருந்துகிட்டும் சிந்தனை பண்றாரோ அவருக்கு பேர் மனுகுன்னு பேர், பகவான். அது மட்டும் இல்லாம துவஷ்டான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்ஹார காலத்துல எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாசம் செய்யக்கூடியவர் எவரோ அவருக்கு பேர் துவஷ்டா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஸ்தவிஷ்டக அப்படின்றதுக்கு அர்த்தம் ஸ்தூலமா இருக்கிறவர், பெருசுக்கெல்லாம் பெருசு, இந்த மொத்தத்தையும் காட்டிலும் இந்த மொத்த ஜெகத்தா இருக்கார். அப்ப எவ்வளவு குண்டா இருக்காருல்ல பகவான் வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவு குண்டா இருக்கார், ஸ்தூலமா இருக்கார். ஏன்னா இந்த மொத்த ஜெகத்தே அவர் தான். அப்ப நான் வந்து லீனா இருக்கேன், ஆனா பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருத்து போயிருக்கார், பெருசா இருக்கார், ஸ்தூலமா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்தவிஷ்டக அப்படின்னு பகவானுக்கு பேர். அதுக்கப்புறம் ஸ்தவிரக துருவக அப்படின்றதுக்கு அர்த்தம், ஸ்தவிரக அப்படின்றதுக்கு அர்த்தம் ரொம்ப பலஷா இருக்கிறார். பகவான் தான் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பலஷ் பகவான் தான். அதே நேரத்துல துருவகன்றதுக்கு அர்த்தம் துருவ நட்சத்திரம் சொல்றோம்ல, துருவன்றதுக்கு அர்த்தம் வந்து ஸ்திரமா இருக்கிறவர்னு அர்த்தம். அப்ப ரொம்ப பலஷா இருக்கிறவர், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா இருக்கிறவர்.
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு 9 நாமங்கள் இதில் சொல்லியிருக்கு. பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம், ஒவ்வொரு நாமத்துக்கும் பார்ப்போம். இந்த நாமத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் இது லிட்ரலாக படிச்சுட்டு போனீங்கன்னா ஒன்றும் தெரியாது. எதுக்காக விசாரம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஞானத்துக்காக விசாரம் பண்ணுறோம். அதனால தான் சொன்னேன், ஸ்தோத்திரமா வாக்கில் ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணணும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை. உட்கார்ந்து விசாரம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விசாரம் தான் ஞானம். இந்த ஞானம் வர வர நமக்கு என்ன தெரியும், ஈஸ்வரனுடைய சொரூபம் நமக்கு நல்ல முறையில் விளங்கும். அந்த சோதனம்னு பேர், இதுக்கு பேர் என்ன பேர்னா தத்பத சோதனம் அப்படின்னு பேர். தத்பதத்தைனா தத்பதம்ன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வர தத்துவம். அந்த ஈஸ்வர தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு தங்கத்தை வந்து ஒரு அந்த கோல்டு ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சு உஃப்னு அந்த ஊதுகுழல் வச்சு ஊதி 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 அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போக்கி தங்கத்தை சுத்தமாக மாத்துறானோ, அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபுல் விசாரம் எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாமத்தையும் பகவானோட நாமத்தையும் வச்சு சோதனம் பண்ணுறோம். அந்த சோதனம்னா பரீட்சான்னு பேர், விசாரம்னு பேர். இதை பண்ண நமக்கு என்ன ஞானம் கிடைக்கும்னா நமக்கு ஆப்ஜெக்டாக இருந்தவர் பகவான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதை போக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரம் என்ன பண்ண போகுது, பகவான் ஒன்று சர்வ வியாபகமாக இருக்கார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பகவான் எனக்குள்ளாரையே இருக்கார், நானா இருக்கார் அப்படின்னு தெரிய வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவோ பிரம்மைவ நாப்பரக, இந்த ஜீவன் பிரம்மமாதான் இருக்கார் அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த விசாரம் நம்ம பண்ணுறோம். அப்போ அப்பிரமேயகனா என்ன அர்த்தம், ஆச்சாரிய சொல்றார். அப்பிரமேயக முதல் நாமம் பகவான் வந்து சப்தாதி ரஹிதத்துவாத், சப்தாதி ரஹிதத்துவாத் ந பிரத்யக்ஷகம்யா. நல்லா தெரிஞ்சுங்க, பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் இல்லை, மனசுல நல்லா புரிஞ்சுங்க, பேர் இல்லாத பெத்த பெருமாள். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவர், பேர் இல்லாதவர். ஐயோ சாமி, நமக்கு வந்து இத்தனை 1000 பேரை படிச்சுக்கிட்டு பேர் இல்லைன்னு சொல்றீங்களே சாமி. ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த பேரெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவா 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 இந்த சகுன ரூபங்கள் எல்லாத்தையும் இது இல்லை இது இல்லைன்னு நீக்கிறதுக்காக தான் எல்லா பேருமே. எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு வெறும் ஆத்மஸ்வரூபமா நிர்குண நிராகாரமா இருக்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா. அதான் அவரோட பிரகாசம், சைத்தன்ய பிரகாசம் அவரோடது. அப்போ சப்தம், நம்ம சொல்ற சப்தங்கள் எல்லாம் பிரைமரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்றது. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் நாம ரூபங்களை தான் வச்சு அறிய முடியறதா இருக்கு. அதனால பகவானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேரில்லாத பகவானுக்கு 1000 பேரை சொல்லி வச்சிருக்கு. ஆனா எந்த சப்தமும் பகவானை குறிக்காது. பிரம்மம் அதுவும் பகவானை குறிக்காது, ஆத்மா அதுவும் பகவானை குறிக்காது. இது எல்லாம் ரிலேட்டிவ். நம்ம இந்த லோக்கத்துல பேர் வச்சு கூப்பிடுறதுனால பகவானுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம். எல்லா பேர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவமா பகவானுக்கான பெயர்கள் இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவர். அப்ப அதனால அவருக்கு இங்க ஆச்சரியர் சொல்லும் போதே சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா சப்தாதி ரஹிதத்துவாத். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சப்தம் செல்லாது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபம் இல்லை, அசப்தம் அரூபம். அவர் எப்படிப்பட்டவர்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல கட்டோபனிஷத்துல சொல்லுது, அவருக்கு எந்த நாமமும் ரூபமும் இல்லாதவர் அவர். அப்ப எந்த நாம ரூபமும் இல்லையா? ஆமா, எந்த நாம ரூபமும் இல்லை அவருக்கு. அசப்தம், அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததாரசம் நித்யம் அகந்தவச்சயது. மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது வள்ளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது வள்ளி 15வது மந்திரம் கட்டோபனிஷத். 3வது வள்ளி 15வது மந்திரம் கட்டோபனிஷத்துல சொல்லுது. பகவானோட சொரூபம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அசப்தம், சப்தம் இல்லை அவருக்கு. அப்ப சப்தம் இல்லைன்னா பேர் இல்லை, பேர் இல்லாதவர். அஸ்பர்ஷம், தொட்டு அறிய முடியாது அவரை. அதே மாதிரி அரூபம், அவருக்கு வந்து ஒரு ஃபார்ம் இல்லை. அவ்யயம், நாசம் இல்லாதவர். ததா அரசம், அவருக்கு டேஸ்ட் இல்லை. நித்தியமானவர். அது மட்டும் இல்ல அகந்தவச்ச, அவருக்கு கந்தமே இல்லை. இது தெரியாம நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, சாமியோட பாதத்துல இருந்து புஷ்பத்தை எடுத்து கொடுப்பாங்க எனக்கு. அந்த புஷ்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மெல் பண்ணா எனக்கு வந்து பகவானியே ஸ்மெல் பண்ண மாதிரி இருக்கும். ஆரத்தி காட்டி எனக்கு காட்டினாங்கன்னா அந்த கற்பூர ஆரத்தியை காட்டி நல்ல பகவானோயே உள்ள போற மாதிரி நான் பாவம் பண்ணுவேன். அடப்பாவமே,
சாமி என்ன அநியாயம் இல்லை, அவருக்கு ஸ்மெல்லே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு ஒரு ஸ்மெல் இருக்கிற மாதிரி பார்க்குறோம். அவருக்கு ரூபமே இல்லை. மாலையும் பூவும், அந்த துளசி மாலையும், அதுக்கு மேலே ஒரு மஞ்சப்பூ மாலையும், நல்ல வஸ்திரமும் ஆபரணமும் வெள்ளி கிரீடமும் போட்டால் என்னமா இருக்கார் பார்க்கறதுக்கு. ஐயோ, அவருக்கு ரூபமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கர கதாதாரியாக வச்சுக்கிட்டு அலங்காரம் பண்ணி என்னமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கு ரூபமே இல்லை. அப்போ எதுக்காக சுவாமி இந்த ரூபங்கள்லாம்? நம்மளோட புத்தி இன்னும் மெச்சூரிட்டி ஆகல. ஆனால் அவரோட ரூபம் இருக்கா அப்படின்னா அவருக்கு ரூபம் இல்லை, ஸ்மெல் இல்லை, எந்த பஞ்ச இந்திரிய விஷயங்களும் அவருக்கு இல்லவே இல்லை. அனாதி அனந்தம். அவருக்கு பார்த்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து அனந்த காலம் வரைக்கும் இருக்கிறவர். அப்படிப்பட்டவருக்கு பார்த்தீங்கன்னா இங்க என்ன சொல்லுது அப்படின்னு ஆச்சாரியர் தான் சொல்றாரு. சப்தம் முதலிய ரகிதத்வாத், சப்தம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம், இந்த தொடு உணர்ச்சியிலிருந்து ஆரம்பிச்சு 5 இந்திரிய விஷயங்களும் இல்லாத காரணத்தினால ந பிரத்யக்ஷகம்யா, அவர் பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு விஷயம் இல்லை. பிரத்யக்ஷம்னா என்ன அர்த்தம்? நேரடியா நம்ம அறியறது. நமக்கு நேரடியான அறிவு எங்கிருந்து உண்டாகும்? இந்த இந்திரியங்கள் மூலமா தான். கண்ணால ரூபத்தை பார்க்குறோம், காதால சப்தத்தை கேட்குறோம், மூக்கால ஸ்மெல் பண்ணுறோம், நாக்கால டேஸ்ட் பண்ணுறோம், இந்த ஸ்கின்னால தொட்டு அறியறோம். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு பேர். இந்த இந்திரியங்கள் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பிரமாணம் அப்படின்னு பேர். பிரமாணம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரமாணம்ன்றதுக்கு அர்த்தம் பிரகிருஷ்ட ரூபேன மீயத்தே அனயா இது பிரமாணம், அனேன இது பிரமாணம். பிரகிருஷ்ட ரூபேன நல்லா நமக்கு மெஷர் பண்ணுறதுக்கு எது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கோ அதுக்கு பேர் பிரமாணம். மெஷர்மெண்ட்டுக்கு பேர் பிரமாணம் அப்படின்னு பேர். என்ன மெஷர் பண்ணுறோம்? வெளியில் இருக்க ரூபத்தை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? கண்ணு. சப்தத்தை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன சப்தம்? கிளி கத்துதா, இல்லை மயில் கத்துதா, குரங்கு கத்துதா அப்படின்னு கேட்குறதுக்கு காது. அப்போது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது? வெளியில் இருக்கிற விஷயங்களை அளக்கிற மாதிரி, மெஷர் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அதனால் இந்திரியங்கள் தான் பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு பேர். பிரமாணம் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரமாணத்துக்கு அந்நியமாக அறியக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதுக்கு பேர் பிரமேயம். பிரமாணம்னா மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்திரியங்கள். பிரமேயம் அப்படின்னா அந்த பிரமாணத்தை வச்சு நம்ம எதை மெஷர் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிரமேயம். அறிபவன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிபவனுக்கு பேர் பிரமாத்ரு. அறிபவனுக்கு பேர் பிரமாத்ரு. அறிபவன், அறியப்படும் வஸ்து பிரமேயம். எதனால அறியறானோ அதுக்கு பேரு பிரமாணம். அறிவுக்கு என்ன சுவாமி பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவுக்கு பேர் பிரமா. நாலெட்ஜுக்கு என்ன பேரு? பிரமா. பிரமாத்ரு, பிரமாணம் இன்ஸ்ட்ருமெண்ட். பிரமாத்ருன்றது அறிபவன், இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இந்திரியங்களுக்கு பேரு பிரமாணம், ஆப்ஜெக்டுக்கு பேர் பிரமேயம். அது அப்புறம் ஞானம், உண்டாகிற ஞானத்துக்கு பேரு பிரமா. இப்ப இந்த பகவான் பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியங்களுக்கும் விஷயம் இல்லை. பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு விஷயம் இல்லை. அதே மாதிரி ந அப்படி அனுமான விஷய, பகவானை பார்த்தீங்கன்னா அனுமானத்தினாலும் அறிய முடியாது. அனுமான பிரமாணம்னு ஒன்று இருக்கு. நான் நேரடியா மலைக்கு மேல இருக்கிற அக்னியை பார்க்கல, ஆனா புகையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்? மலைக்கு மேல புகை இருக்கு, அந்த புகையை வச்சுக்கிட்டு கண்ணுக்கு தெரியாத அக்னிய புகையை பார்த்தோன்னு சொல்றேன் அங்க அக்னி இருக்கு, தீ இருக்கு அப்படின்னு. அக்னியை நான் பார்க்கல, ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? புகையை வச்சுக்கிட்டு அனுமானம் பண்றேன். அதே மாதிரி பகவானை இருக்கார் அப்படின்னு அனுமானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அனுமானத்துக்கும் விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிங்கம் இல்லை. பகவானுக்கு பார்த்தீங்கன்னா புகை மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அதனால்தான் ஒருவேளை இருந்துச்சுன்னா இந்த லோகத்துல ஏத்திஸ்டே யாரும் இருக்க மாட்டாங்களே, நாஸ்திகவாதிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன்று பிரத்யட்சமா அறிய முடிஞ்சுதான் பிரச்சனை வராது. அனுமானத்துக்கு விஷயமா இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அறிஞ்சிடலாம், அதுவும் முடியாது. எந்த அடையாளமும் அவருக்கு இல்லவே இல்லை. அதனால்தான் இவ்வளோ உலகம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனே இல்லை அப்படின்னு ஊர்ல நிறைய பேர் அலையிறான். பாருங்க, சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. இப்போ இந்த முறை சென்சஸ் எடுத்ததில் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 60% பீப்புள் பார்த்தீங்கன்னா எந்த மதமும் இல்லை அப்படின்னு ஆயிட்டாங்க.
என்ன ஆச்சரியமா இருக்குல்ல, இந்த முறை தான் அதிகமாயிருக்கு அப்படின்னு. அப்போ அவ்வளோ புத்திசாலிகள் இருக்காங்களே. புத்திசாலிகள்னா என்ன அர்த்தம்? ஒன்று பிரத்யட்சத்தில் அறிவாங்க, இல்லைன்னா அனுமானத்தில் அறியறவங்க. அந்த அனுமானத்திலையும் அறிய முடியாதவரா பகவான் இருக்காரு. ஏன்னா எந்த அடையாளமும் இல்லை. புகை மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தா பகவானை தெரிஞ்சுக்கலாம் முடியாது. அது மட்டும் இல்ல, தது வியாப்த லிங்க அபாவாத், அதுதான் சொல்லுது. எது வியாப்த லிங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புகை பாத்தீங்க அப்படின்னா எத்தனை தூமக தத்தரக வன்னிகி அப்படின்னு ஒரு வியாப்தின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அக்னி இருக்கும். இதுக்கு பேர் என்ன பேருனா வியாப்தி அப்படின்னு தர்க்கத்துல பேர். எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ கண்டிப்பா அங்கங்கெல்லாம் அக்னி இருக்கும். எப்படி? என்னோட வீட்டு அடுக்கலையில பார்த்துருக்கேன், என்னோட கிச்சன்ல பார்த்தீங்கன்னா அம்மா சமைக்கும் போது பார்த்துருக்கேன், வெளியில நான் எங்கேயோ போயிட்டு வரேன், மேலே பார்த்தீங்கன்னா புகை வந்துட்டு இருக்கு வீட்டுக்கு மேலே, எனக்கு தெரியுது அம்மா குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பார்க்குறேன், அம்மா குக் பண்ணிட்டு இருக்காங்க, அக்னி இருக்கு, புகை மேலே போயிட்டு இருக்கு. இதே தான் நான் மலைக்கு மேலே பார்க்குறேன், அங்கேயும் புகை இருக்கு, அப்போ வீட்டில் எப்படியோ அப்படியே தான் அப்படின்னு ஒரு அனுமானத்துக்கு வரேன். எத்தனை தூமக, எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் அக்னி இருக்கும், அனுமானம். ஆனா பகவானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது அது மாதிரி இருக்கா? எங்கெங்கெல்லாம் இது இருந்துச்சுன்னா பகவான் இருப்பார் அப்படின்னு எதையாவது அவர் கூட சேர்ந்த மாதிரி ஏதாவது இருக்கா? புகை மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தது வியாப்தி லிங்க அபாவாத்தாங்க. வியாப்தன் இருக்கு, அதை மாத்திக்கங்க, வியாப்தி லிங்க அபாவாத்துன்னு போட்டுக்கணும். வியாப்த லிங்கன் இருக்கு, அதை மாத்திக்கங்க, வியாப்தின்னு பேரு. அதுதான் அது பாத்தீங்கன்னா வியாப்தின்னு பேர். வியாப்தின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா வியாப்தி என்ன, சகச்சரிய நியமோ வியாப்தி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அனுமானத்துக்கு பண்ணணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் அக்னி இருக்கும். அப்போ அப்படி வச்சுதான் நான் பார்த்தீங்கன்னா ஒன்று அனுமானம் பண்ண முடியும். சிம்டம்ஸ் அதான் நான் சொல்றேன்ல, ஒரு டாக்டர் என்ன பண்றாரு, டயக்னைஸ் பண்றாருன்னு வச்சுங்க. அப்ப எங்கெங்கெல்லாம் இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நோய் இருக்கும் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. சிம்டம்ஸை பார்த்து தான் டயக்னைஸ் பண்றது இந்த ரோகம் இருக்கு அப்படின்னு. கண்ணு பார்த்தீங்கன்னா மஞ்சளா இருக்கு, அப்ப மஞ்சக்காமலை இருக்கு அப்படின்னு அவங்க பார்த்துருவாங்க. யூரின் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, யூரின் மஞ்சளா போகுது, கண்ணு மஞ்சளா இருக்கு. நாக்கை பார்ப்பாங்க, வெளிரி மஞ்சள் கலர்ல இருக்கு, அப்ப கண்டிப்பா மஞ்சக்காமலை அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாண்டிஸ் இருக்கு அப்படின்னு. அப்ப ஜாண்டிஸ் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னது, இந்த கண்ணு அதுலலாம் பார்க்கறது சிம்டம்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியமம் இருக்கு. என்னன்னு கேட்டா, எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் அக்னி இருக்கும். புகையை பார்த்தீங்கன்னா புகையானது அக்னியை விட்டுட்டு இருக்காது. இதுக்கு பேர் வியாப்தி அப்படின்னு பேரு. வியாப்தினா என்ன சுவாமி அப்படின்னா சாகச்சரிய நியமோ வியாப்தி. அதான் வியாப்தின்றதுக்கு லட்சணம் சாகச்சரிய நியமக வியாப்தி தர்க்கத்துல. அதனால்தான் வியாப்தி பார்த்தீங்கன்னா இங்க இல்ல சாமி. அது மாதிரி பகவானை பார்த்தீங்கன்னா பகவான் இங்க இருக்காருன்னு சொல்றதுக்கு பக்கத்துல புகை மாதிரி ஒன்றும் இல்லை சொல்லியாச்சு. 2வது பிரமாணம் இல்லை. அப்புறம் 3வது பிரமாணம் என்ன சுவாமி? ஒவ்வொன்றா எழுதிக்கவாங்க. 1 பிரத்யக்ஷ பிரமாணம், 2வது அனுமான பிரமாணம். அனுமானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ந அப்பி உபமான சித்தா. 3வது பிரமாணத்துக்கு பேரு உபமான பிரமாணம் அப்படின்னு பேரு. உபமானம்னா என்னது? நான் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு போறேன், பொள்ளாச்சிக்கு மேல என்னது வால்பாறைக்கு போறேன். வால்பாறைக்கு போறேன் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, வால்பாறைக்கு போறியா, அங்கெல்லாம் காட்டெருமை இருக்கும், பஃபலோ இருக்கும், பெரிய பஃபலோ. பஃபலோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? காட்டெருமைக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? பைசன். பைசன் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பைசனே தெரியாது, கேள்விப்பட்டதே இல்லை. பைசன் அது எப்படிடா இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த எருமை மாடு நம்ம ஊரில் இருக்குல்ல, இந்த எருமை மாடு மாதிரியே பெரிய ஜைஜாண்டிக்கா ஒரு சைஸில் ஒன்று இருக்கும், பக்கத்துலேயே போயிடாது, முட்டி தள்ளிட்டு போயிடும், தூரத்தில் பார்த்தா விலைக்கு போ அப்படின்றாங்க. நான் இது வரைக்கும் பைசனையே பார்த்ததில்ல, ஆனால் எருமை மாடு பார்த்துருக்கேன். அப்போ எருமை மாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் காட்டெருமைன்னு சொல்கிற பைசன் இருக்கும். இதுக்கு பேர் என்னது? உபமானு பேர். காட்டெருமைக்கு உபமை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டெருமை, வில்லேஜில் இருக்க எருமாடு. இதே மாதிரி பகவானை பார்த்தீங்கன்னா அறியறதுக்கு
பகவான் இந்த விதமா இருப்பார்னு எதையாவது ஒரு ஒப்புமை சொல்ல முடியுமா? இங்க உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு வஸ்துவை வச்சுக்கிட்டு இது மாதிரி தான் பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா உபமிதி உபமான பிரமாணம் சொல்லுவோம், அதுவும் இல்லை. அதான் இங்க சொல்றார், ந அப்படி உபமான சித்தக, உபமானத்தினாலையும் பகவானை சித்தப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா நிர்பாகத்துவேன சாதுஷ்ய அபாவாத், அவருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாமரூப குணங்களும் இல்லை அவருக்கு. நீங்க இந்த நாட்டெருமை எப்படி இருக்குமோ காட்டெருமை அப்படி இருக்கும்னு நீங்க ஒரு சமத்தன்மையை சொன்னீங்க. அது மாதிரி சமத்தன்மையா இந்த உலகத்துல ஒன்னும் பகவானுக்கு இல்லை. ஏன்னா இந்த உலகம் மொத்தம் என்னது? மாயாமயம், அந்தகாரம், மாயையோட இருட்டு. அப்ப சூரியன் மாதிரி கோடி சூரிய பிரகாசம் பாத்தீங்க அப்படின்னா பகவான். சுவாமி இப்ப சொல்லிட்டீங்களா கோடி சூரிய பிரகாசம், அது கூட பாத்தீங்கன்னா ஒப்புமைலாம் இல்லை. நீங்க இந்த பிரகாசம் எடுத்தீங்கன்னா தப்பா போயிடும். அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு ஒப்புமை சொல்லவே முடியாது. அதெல்லாம் உபமான பிரமாணம் பண்ண முடியாது. மூணாவது பிரமாணம் இல்லை. நான் அப்படி அர்த்தாபத்தி கிராகியக, நாலாவது பிரமாணத்துக்கு பேரு அர்த்தாபத்தி பிரமாணம் அப்படின்னு பேர். அர்த்தாபத்தி பிரமாணம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராத்திரியில நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன் தரையெல்லாம் ஈரமா இருக்கு, எல்லா இடத்துலையும் ஈரம் இருக்கு. நான் டெய்லி இப்போ அதுதான் பண்றேன், நான் எல்லாம் க்ளோஸ் பண்ணி படுக்கிறேன். ராத்திரி பார்த்தா காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன் எல்லாம் நனைஞ்சிருக்கு தரையெல்லாம். அப்ப என்ன என்ன அனுமானம் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராத்திரி மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு. மழை பெஞ்சு முடிச்சுட்டு போயிடுச்சு. இப்ப பாருங்க, அனுமான பிரமாணத்துல புகை இருக்கும் போதே நான் பார்க்கிறேன் அங்க அக்னி இருக்கு அப்படின்னு. புகை இருக்கிற காலத்துல அங்க அக்னி சமகாலத்துல இருக்கு. இது அனுமான பிரமாணம். அர்த்தாபத்தி பிரமாணத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை இல்லை, மழை பெஞ்சு முடிச்சிருச்சு, ராத்திரியே பெஞ்சு முடிச்சிருச்சு, நான் மழையே பார்க்கல, பெஞ்சு முடிச்சிருச்சு, அதோட அடையாளம் மட்டும் மிச்சம் இருக்கு. இதை பார்த்தோன்னு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓஹோ மழை பெஞ்சிருக்கு, ஊரெல்லாம் நனைஞ்சிருக்கு, அப்ப மழை பெஞ்சிருக்குன்னு அனுமானம் பண்றோம். இதுக்கு பேர் அர்த்தாபத்தி பிரமாணம் அப்படின்னு பேர். இதுக்கு வேற என்ன எக்ஸாம்பிள்? இந்த ஜெட்டு பிளைன்லாம் போகும்ல, இந்த ராக்கெட்டோ இல்லை ஜெட் பிளைனோ போயிடுச்சு அப்படின்னா பின்னாடி அந்த புகையா நேரமாக கூட பார்ப்போம். பார்த்தோன்னே ஆஹா ஜெட் ஃப்ளைட் போயிருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணுறோம். அப்போ அந்த நம்ம அனுமானம் பண்ணும்போது அதுக்கு பக்கத்தில் அந்த ஜெட் ஃப்ளைட்டை பார்த்தோமா? இல்லை, அது போயிடுச்சு, அரை மணி நேரம் ஆச்சு போய், ஆனால் அந்த புகை மட்டும் மிச்சம் இருக்கு. அப்போ இதுக்கு பேர் அர்த்தாபத்தி பிரமாணம்னு பேர். இதை வச்சுக்கிட்டாவது பார்க்க முடியுமா அப்படின்னா, தது அனுப்பபத்தியமானஸ்ய அசம்பவாத், தது வினா அனுப்பபத்திய அனுமானஸ்ய அசம்பவாத். அனுப்பபத்தி அப்படின்னா அனுமானம் இருக்கு பார்த்தீங்களா? அனுமானத்தை நம்ம எதை வச்சு பண்ணோம்? புகையை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்குன்னு பார்த்தோம் மலைக்கு மேலே. ஜெட்டு பிளைனை பார்க்கறதுக்கு அதே மாதிரி ஒரு புகையை வச்சுக்கிட்டு பார்த்தோம், ஜெட்டு பிளைன் போயிருக்கு அப்படின்னு. மழை தண்ணியை பார்க்கறதுக்கு அனுமானம் பண்ணோம், மழை தண்ணி ஈரமா இருக்குன்னு பார்த்து மழை பெஞ்சிருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பகவான் இருக்காருன்றதுக்கு எந்த ஒரு அடையாளமாவது தெரியுமானா? தெரியாது. அதனால அர்த்தாபத்தி பிரமாணத்தினாலும் பகவான் அறியப்பட முடியாதவர். அதுக்கப்புறம் நாபி அபாவ கோச்சரோ. அர்த்தாபத்திக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுப்பலப்தி பிரமாணம்னு 6வது பிரமாணம். என்ன பிரமாணம்? அனுப்பலப்தி பிரமாணம். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுப்பலப்தி. அனுப்பலப்தின்னு ஒரு பிரமாணம். அனுப்பலப்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுப்பலப்தினா நான் கேட்குறேன், உங்க முன்னாடி கேட்குறேன், யானை இருக்கா உங்க முன்னாடி? உங்களுக்கு முன்னாடி யானை இருக்கா உங்க ரூம்ல? நீங்க கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, யானை இருக்கா உங்களுக்கு முன்னாடி? இல்லை சாமின்றீங்க. நீங்க ஒன்ன இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த வஸ்து பார்த்தீங்கன்னா இல்லாத வஸ்துவை தானே நீங்க என்ன ஒன்று இருந்தா தானே சொல்ல முடியும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இல்லாமையிலிருந்து ஒரு ஞானம் உண்டாகுதா? இங்கு யானை இல்லை அப்படின்னு நீங்க பாக்குறீங்கல்ல, எப்படி பார்த்தீங்க? இல்லாமை எப்படி நீங்க பார்க்க முடியும்? யானை இல்லைன்றது இல்லாமை தானே, அபாவம் தானே. அப்ப யானை இல்லை அப்படின்னு ஒன்று நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த பார்க்கறதுக்கு பேர் என்ன பேருனா, இல்லை இல்லைன்னு எந்த ஞானமெல்லாம் உங்களுக்கு உண்டாகுதோ,
இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு எந்த ஞானம்லாம் உண்டாகுதோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேர் அப்படின்னா அபாவ ஞானம் அப்படின்னு பேர். அபாவ ஞானம். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபலப்தி பிரமாணம் அப்படின்னு பேர். உபலப்தி அப்படின்னா அறிதல், இருப்பு பொருளை அறியறோம், யானை இருக்கு குதிரை இருக்கு அப்படின்னு. அதே நேரத்தில் இல்லைன்றது நம்ம எதை அறியறோமோ அந்த இல்லைன்னு அறியறதுக்கு பேர் அனுபலப்தி பிரமாணம்னு பேர். இந்த பிரமாணத்தினாலையும் பார்த்தீங்கன்னா அறிய முடியாதவர். அப்ப மிச்சம் என்ன சுவாமி இருக்கு அப்படின்னா மொத்தம் 5 பிரமாணம் ஆயிடுச்சா? பிரத்யக்ஷம் அறிய முடியாது, அனுமானம் அறிய முடியாது, உபமானம் அறிய முடியாது, அர்த்தாபத்தி அறிய முடியாது, அனுபலப்தியினாலும் அறிய முடியாது. அதனால்தான் ஆச்சாரியார் சொல்றாரு ந அப்பி அபாவ கோச்சரோ. பகவான் பார்த்தீங்கன்னா அபாவம் இல்லை, என்னைக்குமே பகவான் இல்லாமல் போனதே இல்லை. ஆனா பார்த்தீங்கன்னா யானை ஒரு இடத்துல இருக்கும், யானை இல்லாம இருக்கும். இப்ப நம்ம ரூமுக்கு முன்னாடி ரூம்ல யானை இல்லை, வேற எங்கேயோ ஜூல இருக்கு, இல்ல காட்டுல இருக்கு. அது மாதிரி பகவான் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இல்லாமல் போனார் அப்படின்னா அனுபலப்தி பிரமாணத்தை வச்சு அவரு இங்க இல்லை பகவான் இங்க இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அனுபலப்தி பிரமாணத்தை வச்சும் அவர் பகவான் பாவ பொருளா இருக்கிறவர், அபாவ வஸ்து இல்லை, வெறும் எக்ஸிஸ்டா இருக்கிறதுனால அவரை பார்த்தீங்கன்னா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால அபாவத்வேன சம்மதத்வாத் நபி அபாவ கோச்சரம். அவர் அபாவத்தினால பிடிக்கப்படுறது இல்லை, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால ந பாவத்வேன சம்மதத்வாத். ஏன்னா மதங்கள் எல்லாமே சொல்லுது, சாஸ்திரங்கள் சொல்லுது அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லுது. அதனால் அவர் இல்லாமைய வச்சுக்கிட்டு அறிய முடியாது. அப்போ 5 பிரமாணங்களுக்கு முடியாது. 6வது பிரமாணத்துக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா ஆகம பிரமாணம், சாஸ்திர பிரமாணம் அப்படின்னு பேர். என்ன பிரமாணம்? சாஸ்திர பிரமாணம். ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக ஆச்சாரியம் எழுதுறாருன்னா இது பகவத்கீதையில பாஷ்யத்தில் வருது, உபனிஷத்து பாஷ்யங்கள்ல வரும் முக்கியமான விசாரம் இது. இந்த 6 அறிவை தரக்கூடிய 6 5 இன்ஸ்ட்ருமெண்ட்னாலையும் பிரமாணங்களாலும் அறிய முடியாதவர். அடுத்த ஆச்சாரியர் சொல்றாரு அபாவ சாட்சித்வாச்ச ந ஷஷ்ட பிரமாணஸ்ய. இப்ப அபாவ பிரமாணம்னு ஒரு பிரமாணம் இருக்கு. இந்த அனுபலப்தியை பார்த்தீங்கன்னா தார்க்கிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா உற்பத்திக்கு முன்னாடி கட உற்பத்திக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அபாவம். அதுக்கப்புறம் கடம் உடஞ்சி ஒரு பானையை பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி மண்ணா தானே இருந்துச்சு. அந்த மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பானை இருந்துச்சா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? பானை இருந்துச்சா இல்லையான்னு கேட்டா பானையோட அபாவம் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கு. அப்ப மண்ணில் பானை இல்லை, அது வெளிப்பட்டோட தான் பானையா மாறிச்சு. அந்த பானையை நீங்க உடைச்சிட்டீங்க. இப்ப உடைச்சோட பானை பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு? உடஞ்சி போச்சு, பானை இல்லை. அப்ப மண்ணுல பானை இல்லை, அதே மாதிரி பானையை உடைச்சதுக்கு பிறகும் பானை இல்லை. அதே மாதிரி பானை பாத்தீங்கன்னா அந்யோனி அபாவக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அபாவம் சொல்லுவோம். மொத்தம் 6 அபாவங்கள் சொல்ற சாஸ்திரத்துல, டக்குன்னு போய் வரமாட்டேங்குது. பிரத்வம்ச அபாவக. பிரத்வம்ச அபாவம்னா என்ன அர்த்தம்? உடஞ்சி போனா இருக்கிற அபாவத்துக்கு பேரு பிரத்வம்ச அபாவக. பிராகபாவம். பிராகபாவம்னா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பானை இல்லை, உடஞ்சி போனதுக்கு பிறகு பிரத்வம்ச அபாவம், பானை இல்லை. பானை பார்த்தீங்க அப்படின்னா பாய் இல்லை, பாய் பார்த்தீங்கன்னா பானை இல்லை, அந்யோன்ய அபாவம்னு பேரு. இது மாதிரி அபாவத்தை பார்த்தீங்கன்னா 6 விதமா சொல்றாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா அதனாலையும் இந்த அபாவத்தை பார்த்தீங்கன்னா பகவான் அபாவமா சொல்ல முடியாது. ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூன்யவாதிகளை பார்த்து நாங்க கேட்கிறோம். சூன்யவாதிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல என்ன இருந்துச்சு யார்ட்டையா போய் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த கேள்வியை யார்ட்டையா கேளுங்க. தூக்கத்துல ஒண்ணுமில்லை. தூக்கத்துல என்ன இருந்துச்சு? ஒண்ணுமில்லை. அதுக்கு பேர் ஒண்ணுமில்லைன்றதுக்கு என்ன பேரு? அபாவம். தூக்கத்துல ஒண்ணுமில்லைன்னு சொல்றமே அதுக்கு பேரு அபாவம்னு பேரு. அந்த அபாவம்ன்றத பாத்தீங்கன்னா அதை தான் சூன்யம்னு சொல்லிட்டு பௌத்த மதத்துல என்ன பண்ணிட்டாங்க? சூன்யம் சூன்யம் சூன்யம், இந்த உலகம் எல்லாம் சூன்யத்திலிருந்து வந்துச்சு. திரும்ப ராத்திரி தூங்க போனா என்ன ஆகும்? ஒண்ணும் இல்லாம போயிடும். இதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமில்லாமையில இருந்து வந்துச்சு, ஒண்ணுமில்லாமையிலேயே போய் முடிஞ்சிடும். அந்த ஒண்ணுமில்லைன்றதுக்கு பேர் சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா அபாவம்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா சூன்யம்னு சொல்லுவாங்க.
இப்ப நாம கேட்கிறோம், ஒண்ணு இல்லைன்னு யாரு சொன்னது? நேத்து நான் முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்டேன், கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன், சுவாமியை போய் பார்த்தேன், சொப்பனத்தை பார்த்தேன், எல்லாத்தையும் சொல்றோம்ல. அதே மாதிரி நேத்து நல்லா தூங்குனேன், ஒன்னும் தெரியல. அப்ப நல்லா தூங்குனீங்களா? ஆமா நல்லா தூங்குனேன். ஒண்ணுமே தெரியலையா? ஆமா ஒண்ணுமே தெரியல. யாருக்கு ஒண்ணுமே தெரியல? ஒண்ணுமே தெரியலன்ற ஞானம் யாருக்கு உண்டாச்சு? யாரோ ஒருத்தன் இருந்திருக்கணும்ல, பார்க்கிறவன் இருந்தாதானே. இருக்குன்னு சொல்றதுக்கு ஒருத்தன் எப்படி பார்க்கிறவன் இருக்கணுமோ, அதே மாதிரி இல்லைன்னு சொல்றதுக்கும் ஒருத்தன் அங்க இருக்கணுமா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்தது யாரு தூக்கத்துல? அப்படின்னா அந்த சாட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இருக்கு, ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் இருக்கு இருக்குன்னு எல்லாத்தையும் சொன்னது. தூக்கத்துக்கு போகும்போது தூக்கத்துல ஒண்ணுமில்லைன்னு சொல்றதுக்கும் அங்க ஒரு சாட்சி இருந்துச்சு. அந்த சாட்சி தான் இங்க ஆச்சரியர் சொல்றாரு, அபாவ சாட்சித்வாத்துச்ச ந ஷஷ்ட பிரமாணஸ்ய. இந்த ஆத்மா எப்படி இருக்கு, பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா அபாவத்தையும் பார்க்கக்கூடியவரா இருக்கார். தூக்கத்துல ஒன்னும் தெரியல, நான் சுகமா தூங்குனேன் அப்படின்னு சுகமா இருந்தவர் அந்த சாட்சி பகவான். அவர் தான் சொல்றாரு, நான் தூக்கத்துல ஒன்னும் இல்லை அப்படின்னு அவர் தான் அறிஞ்சார், சாட்சி. இதே மாதிரி பிரளய காலத்திலையும் அவர் மட்டும்தான் சுகஸ்வரூப்பியா இருப்பார். இந்த ஜெகத் இல்லாம இருக்கும், ஒண்ணும் இல்லைன்னு அப்பவும் இருக்கும். அப்ப எல்லாத்தையும் அறியக்கூடிய சாட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான். அதனால அபாவ பிரமாணத்தினாலும் அவர் அறிய முடியாது. ஏன்னா சாட்சி அவர் இருக்கார், அவர் இல்லாம வேற ஒண்ணு இல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, நாப்பி சாஸ்திர பிரமாண வேத்யா. ஆச்சாரியார் சொல்றார், ரொம்ப முக்கியமான இதை வந்து ஹைலைட் பண்ணீங்க. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம உட்காந்து சாஸ்திரம் படிக்கிறோமே சுவாமி, யாராவது கேட்கலாம், சாஸ்திரத்தினால் அறியக்கூடியவர் தானே சுவாமி, சாஸ்திர பிரமாணத்தினால் அறியக்கூடியவர் தானே பகவான் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியார் மறுக்கிறார். ந அப்படி சாஸ்திர பிரமாண வேத்யா. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். சாஸ்திர பிரமாணத்தினாலும் அறிய முடியாதவர் பகவான். அப்ப எதுக்கு உட்கார்ந்து சாஸ்திரம் படிக்கிறோம் சுவாமி? ஐயோ மாங்குன்னு 3 கிளாஸ் எடுக்கிறீங்க நீங்களும். எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு, இது பிரஸ்தானத்திரை முடிக்கிறதுக்கு 6 உபனிஷத்து படிச்சுட்டோம், பகவத்கீதை போயிட்டு இருக்கு. ஐயோ இன்னும் 3-4 வருஷம் போகும் போல இருக்கு. அப்ப சாஸ்திரத்தினால அறிய முடியாதா சாமி? ஐயோ சாஸ்திரத்தினால் அறிய முடியாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா போட்டிருக்கு. ந சாஸ்திர பிரமாண வேத்யக. பகவான சாஸ்திர பிரமாணத்தினால் அறிய முடியாது. பிரமாண ஜன்ய அதிசய அபாவாத். இதை ரொம்ப நல்லா இது பண்ணீங்க. பிரமாண ஜன்யத்தோட அதிசயம். அதிசயம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமான தன்மைக்கு பேரு, ஒப்பில்லாத, கம்பேர் பண்ண முடியாததுக்கு பேர் வந்து அதிசயம்னு பேர். பிரமாண ஜன்யம், பிரமாணத்திலிருந்து உண்டாகிற அறிவு இருக்குல்ல, பிரமாணத்திலிருந்து உண்டாகிற அறிவு ஒப்பில்லாததா ஆகும்போதுதான் அந்த பகவான் அடைய முடியும். அந்த ஞானம் கம்பேரபிளா இருந்துச்சு அப்படின்னா அந்த பகவானை அறிய முடியாது. எந்த ஞானம்லாம் கம்பேரபிள்? நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பகவத்கீதை தெரியும், உபனிஷத் தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொட்டேஷன் கொடுக்குறேன். இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாது, ஆனால் ஞானம் இருக்கு. அப்போ கம்பேர் பண்றேன், அவரை காட்டிலும் எனக்கு சப்த ஞானம் அதிகமா இருக்கு. என்ன காட்டிலும் என்னோட ஆச்சாரியர்கிட்ட போனீங்கன்னா அப்படியே ஞான சுரூபமா இருப்பார். எதை பேசினாலும் சாஸ்திரமா பேசுவார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன காட்டிலும் என்னோட ஆச்சாரியாருக்கு ஞானம் அதிகமா இருக்கு, என்னோட குருநாதருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும், இப்போ நம்ம ஒரு 50 பேர் பாடம், 55 பேர் பாடம் கேட்குறோன்னா ஒவ்வொருத்தரோட ஞானமும் கம்பேரபிள் தானே. எல்லாரும் 1.5 வருஷமா பாடம் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்கல்ல, தத்துவபோதத்துலேருந்து பாடம் கேட்குறவங்க இருக்கீங்க. அப்போ ஒவ்வொருத்தரோட ஞானமும் என்னது? பார்வதி அம்மாலாம் ரொம்ப நாள் பாடம் கேட்டுட்டு இருக்காங்க, வசதி அம்மாலாம் பாடம் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம கேசவ பாரதிஜிலாம் ரொம்ப படித்தவராக இருக்கார். நிறைய பேர் இருக்கீங்க, இங்கே இருக்கவங்களாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க முன்னாடியிலேருந்தே. அப்போ தனமாமிலாம் ரொம்ப வருஷமா பாடம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தோட ஞானத்துல என்ன இருக்கு? கம்பேரபிளான ஞானம் தான் இருக்கு. இந்த புத்தியில உண்டாகிற ஞானம் எல்லாம் கம்பேரபிள். அன்கம்பேரபிள் அண்ணா இன்னா அன் சொல்லுவீங்களா, இன் சொல்லுவீங்களா? இன்கம்பேரபிளா?
அன்கம்பேரபிளா எது? அன்கம்பேரபிளா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஞானம் இருக்குமோ அது இல்லை அப்படின்னா இந்த பரமாத்மாவை அறிய முடியாது. என்ன சாமி அது அன்கம்பேரபிளா ஒரு ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லை அப்படின்னா பகவானை அறிய முடியாது. அதுதான் இங்க சொல்ல வருது. அதிகமான ஞானம், அதிசய ஞானம்னு என்ன அர்த்தம்? இந்த சாஸ்திரத்திலிருந்து உண்டாகிற அதிகமான ஞானம் இல்லை அப்படின்னா, கம்பேர் பண்ண முடியாத ஞானம் இல்லை அப்படின்னா இந்த பரமாத்மாவை அறிய முடியாது. எந்த ஞானம் சுவாமி கம்பேர் பண்ண முடியாதுன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, பரோட்ச ஞானம் யாருக்கெல்லாம் இருக்கோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நான் பார்க்குறேன், பார்த்த மாத்திரத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஏன் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுக்க வேணாமா, கொஞ்சம் பார்த்து சொல்லலாம்ல, கொஞ்சம் ஸ்ருதியையோ பகவத்கீதையோ சொல்லலாம்ல, அவங்க பாட்டுக்கு சொல்றாங்களே அப்படின்னு கோவம் வரும். எனக்கு என்ன அகங்காரம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியும் புத்தியில, இன்னொருத்தருக்கு தெரியல. அப்ப கம்பேர் வந்துடுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பரோட்ச ஞானம் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரந்தங்கள் அபியாசம் பண்ணி இந்த புத்தியில நம்ம எதையெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு வச்சிருக்கோமோ அந்த ஞானத்துக்கு என்ன பேரு? பரோட்ச ஞானம். அந்த பரோட்ச ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்கானோ அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை ஒத்துக்க மாட்டோம். அத்வைதிகள் யாரும் இன்னொருத்தரை ஒத்துக்கவே மாட்டோம். அது டிஃபால்ட்டா அது பகவான் படைச்சிட்டார். எந்த அத்வைதியும் எந்த சாஸ்திரக்காரங்களும் இன்னொருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமா நீங்க சொல்றது சரிங்க அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரோட்ச ஞானத்துல கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரே குருநாதர்கிட்ட படிச்ச 10 பேர்கிட்டையும் 10 விதமான தாரதமியம் இருக்கும். பிரில்லியண்டாவே இருந்தாலும் 1% 1/2% முன்ன பின்ன இருக்கும். இவருக்கு தெரியல, இவருக்கு தெரியும், இவருக்கு தெரியாது அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகம்ன்ற தன்மை வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாத இருக்கோ அதுக்கு பேரு அபரோக்ஷ அனுபவம் அப்படின்னு பேர். அப்ப சாஸ்திரத்தினால நம்ம கிடைக்கிற ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஞானம் சுவாமி அப்படின்னும் போது, இங்க ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பிரமேயகன்ற சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில 2:18 வந்து பார்த்தீங்கன்னா வருது. பகவத்கீதையில 2:18 என்ன சொல்லுதுன்னா, அந்தவந்த இமே தேகாஹ நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாஷினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. அர்ஜுனனுக்கு சொல்லும் போது சொல்றாரு, தேகத்தை தானே கொல்ல போற, தேகத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு உள்ளது, அதனால அந்தவந்த இமே தேகாக எல்லா தேகமும் செத்து போகும். அதான் நிதர்சனம், அதுதான் எல்லா தேகமும் செத்து போகும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நித்தியஸ்யோக்தா சரீரினக, யார் இந்த சரீரத்துக்குள்ளார ஒரு ஆத்மா இருக்கே அந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது? நித்தியகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நித்தியம் என்று எதை சொல்லுது? சரீரம் நித்தியம் இல்ல, போயிடும். சரீரத்துக்குள்ளார ஒரு சாட்சி இருக்கே, அகம் அகம் அகம்னு ஒண்ணு இருக்கே, அந்த அகம் ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா நித்தியமான வஸ்து. அது எப்படிப்பட்டது? அநாஷினோ, நாசம் இல்லாதது, மரணமே இல்ல ஆத்மாக்கு. அப்பிரமேயகா, அந்த லட்சணம் சொல்லுது. நாசம் இல்லாதது எனக்கு தெரியலையே சுவாமி அப்படின்னா அது எந்த பிரமாணத்துக்கும் விஷயம் இல்லை. கண்ணு காது மூக்கு வாயினால அறிய முடியாது. மனசு இந்திரியங்களா, மனசு அந்த காரணத்தினால மனசுனாலேயோ புத்தினாலேயோ அறிய முடியாது. ஐயோ, இப்ப சொன்ன அதே நாமம் பகவத்கீதையில அப்பிரமேயகா. அதனால நீ என்ன பண்ணு அப்படின்னா, நல்ல தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத, ஆகையினால் நீ யுத்தம் பண்ணு அப்படின்ற அங்க பாஷிக்காரர் சொல்லும் போது அருமையான விசாரம் வருது. அங்க சொல்றாரு, பாஷ்யத்தை நான் படிக்கிறேன், 2:18 கீதா பாஷ்யத்தை நான் படிக்கிறேன். இந்த லட்சணம் ரொம்ப வேதாந்தத்துல முக்கியம், அதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னு உங்களுக்கு வந்துடும். அப்பிரமேயஸ்யன்றதுக்கு அர்த்தம் ந பிரமேயஸ்ய பிரத்யக்ஷாதி பிரமாணைஹி. இப்ப நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம்ல மீனிங், இதே பாஷ்யம் தான் அங்க ஆரம்பிக்கிறார். பிரத்யக்ஷம் முதலான எந்த பிரமாணங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரமாணங்களுக்கும் விஷயம் இல்லாதவர். பிரத்யக்ஷம், அனுமானம், அப்புறம் உபமானம், அர்த்தாபத்தி, அனுப்பலப்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபாவ பிரமாணம், அதுக்கப்புறம் இந்த சாஸ்திர பிரமாணம். இந்த எதனாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகவானை அறிய முடியாது. அறிய முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா,
இந்த இதுக்கெல்லாம் லிமிட் ஆகிறது இல்லை. இந்த கண்கள், காது, மூக்கு, வாய் எல்லாம் லிமிட்டான வஸ்துவை தான் அறிய முடிய, அன்லிமிட்டா இருக்கிறதை இந்த வஸ்துக்களால் அறிய முடியாது. இந்த இந்திரியங்கள், மனசு இதெல்லாத்தையும் அன்லிமிட்டா இருக்கிறத அறிய முடியாது. ஏன்னா இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள், மனசு, புத்தி, சித்தம் எல்லாத்துக்கும் லிமிட்டை தான் அறிய முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விஷயம் இல்லை. அபரிச்சேத்யஸ்ய இத்தியர்த்தக. இந்த பகவானை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு லிமிட் பண்ண முடியாதவர் பகவான். அதனால அவருக்கு பேர் அப்பிரமேயகன்னு பேர். உடனே பூர்வபக்ஷி கேட்குறான், நனு ஆகமேன ஆத்மா பரிச்சித்தியதே பிரத்யக்ஷாதினாச்ச பூர்வம். ஏங்க சாஸ்திரம் வந்து சொல்லுது, சாஸ்திரம் படிச்சாதான் ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுது. அப்ப சாஸ்திரத்தினால தானே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா ஊர் ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர பிரவருத்தி எதுக்காக நடக்குது? அங்கங்க உட்காந்து மணிக்கணக்காக கிளாஸ் கேட்குறாங்க, எல்லாம் பண்றாங்களே சுவாமி. அந்த பகவானை நான் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் கர்வம் வருதே சுவாமி. படித்தவங்க நிறைய பண்டிதர்களுக்கெல்லாம் மாலையெல்லாம் போட்டு நிறைய சம்பாவனைலாம் பண்ணி வேதாந்த வித்தகர்லாம் பட்டம்லாம் கொடுத்து, வேதாந்த வித்தகர், வேதாந்தத்தை அறிந்தவர், பிரம்ம வித்துன்னு பட்டம்லாம் கொடுக்குறோம். நிறைய இடத்துல வந்து கோர்ஸ் முடிச்சோடனே பிரம்ம வித்துன்னு பட்டம்லாம் கொடுக்குறாங்க, பிரம்மஞானின்னு பட்டம்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரிலாம் பட்டம் கொடுக்குறோமே சுவாமி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகமத்தினால வந்து சாஸ்திரத்தினால அறிய முடியாது தானே அது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைப்பா. என்னன்னா ஆத்மனக ஸ்வதசித்தத்வாத். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நான் வரேன். இந்த பரமாத்மா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். பரமாத்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்திலையும் நான் 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 அப்படின்னு உள்ள இருக்கார். அப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிய வேண்டிய வஸ்துவா இல்லை ஆல்ரெடி சித்தமான வஸ்துவான்னு கேட்டால் எல்லா மனுஷனுக்கும் நான் தெரியுமா? இதில் வந்து கைவழி நவநீதத்தில் நான் அடிக்கடி படித்து காட்டுற பாட்டு ஒன்று இருக்குல்ல, உன்னை அறிந்தால் உனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர் சொல்வார். தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை. அதானே கேசவ பாரதிஜி பாட்டு? அதானே தன்னைத்தான் அறியாதார் தரணியில் ஒருவர் உண்டோ? சுவாமியை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சிஷ்யன் கேட்பான், தன்னை அறியாதவன் ஊரில் இருக்கானா சாமி? தன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உனக்கு ஒரு கேடு இல்லைன்னு அவர் சொன்னோன்னே, தன்னை அறியாதவன் இந்த உலகத்தில் எவனாவது இருக்கானா சுவாமி? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரசித்தம். சொல்லுது என்னன்னு கேட்டினா சொல்கிறார் ஆச்சாரியர், சொல்கிறாரு, பை பர்த்தே ஸ்வதசித்தத்வாத். சொதசித்தம்னா எதையாவது படிச்சு நான்ன்றதை தெரிஞ்சுக்க வேணாம். நான் இருக்கேன்றதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் எதுவுமே உபயோகப்படாது. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றாரு, சித்தேகி ஆத்மனி பிரமாத்தரி. நான் அறிபவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் அறிகின்றோம். இந்த அறிபவனுக்கு பேர் தான் க்ஷேத்திரஜன் அப்படின்னு பேரு. சரீரத்திலிருந்து சரீரத்தை அறிபவன் இருக்கானே அவனுக்கு பேர் க்ஷேத்திரஜன் அப்படின்னு பேரு. பகவான் சொல்றாரு என்ன அப்படின்னா கீதால 13வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்துல சொல்றாரு, க்ஷேத்திரஜம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. எல்லா சரீரங்களிலும் நான் அறிபவனாக இருக்கின்றேன். இப்ப நம்ம சாஸ்திரத்தை படிக்கிறதா இருக்கட்டும், இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் அறிபவன் ஒருத்தன் இருந்தா தானே நம்ம அறியப்படும் வஸ்துலயே நம்ம பிரவருத்தி பண்றோம். அப்ப அறிபவன் இருக்கமா இல்லையா? அறிபவன் நான் தான். யார் அறியறா? நான் தான் சுவாமி. அந்த அறிபவன் பிரசித்தமா? அம்மா பிறந்ததுல இருந்து நான் இருக்கனே, நான் தான் அறிபவன். அவர் தான் பகவான். அறிபவன் சொல்லக்கூடிய அவர் தான் பகவான் அப்படின்னு கீதா ரொம்ப தெளிவா சொல்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்றது வந்து அறிபவனா இருக்கிற நான் பிரசித்தமா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா சொல்றாரு, அப்ப சாஸ்திரம் படிக்கிறது என்ன மண்ணாங்கட்டிக்காக படிக்கணும்? நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுன்னு இந்த உள்ள இருக்கிற நான் தான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா வந்து எல்லாத்துக்கும் பிரசித்தமாக இருக்குன்னா எதுக்கு சாஸ்திரம் மண்ணாங்கட்டியெல்லாம் படிச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு சம்ஸ்கிருதம் அது இதுன்னு? ஐயோ கஷ்டம் சாமி அப்படின்னு போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைப்பா. சாஸ்திரம் எதுக்கு அப்படின்னா சாஸ்திரம் தூ அந்தியம் பிரமாணம். முக்கியமான வார்த்தை. இந்த நல்ல கான்செப்டை புரிஞ்சுங்க. சாஸ்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மாவை அறிவதில் முடிவான பிரமாணம் இந்த
சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அதத்து தர்ம அத்தியாரோபண மாத்திர நிவர்த்தகத்வேன பிரமாணத்துவம். இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை பண்ணுது. இது வரைக்கும் நான் நான் எல்லாத்தையும் இந்த தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் அது மேல இல்லாம வெளியில இருக்கிற என்னுடையதுன்னு இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருந்தேன், பிடிச்சு 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 நானே வச்சிருக்கீங்க. நானோட சேர்த்து தேக, மனசு, புத்தி எல்லாத்தையும் என்ன பண்றேன், அத்தியாரோபம் பண்ணிருந்தேன், மேல சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாஸ்திரம் படிக்க 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 மெதுவா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த பிடிமானம் இருக்குல்ல, நல்ல பாண்ட் ஆயிருந்துச்சு. இந்த சாஸ்திரம் படிக்க படிக்க உபனிஷத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? வேதாந்தத்துக்கு அர்த்தம் உபனிஷதல்ரு தாத்து. குருவோட அருகில போய் நீ தொடர்ந்து கண்டினியூஸா. இன்னைக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க நம்ம கிளாஸ்க்கு வரவங்க. வந்தோடனே, சாமி உங்களுக்கு ஏதாவது குரு தட்சணை அனுப்பணும் சாமி. ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், ரெகுலரா கிளாஸுக்கு வாங்க போதும், பெரிய புண்ணியமாகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபனிஷத்துக்கு அர்த்தமே விட்டு விட்டு வந்தா என்ன ஆகாது, விட்டு விட்டு போனா அந்த அந்த டைட் பவுண்ட் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா லூஸ் ஆகாது. நீன்றதுக்கு அர்த்தம் நிச்சயமா நிதராம், தொடர்ந்து கண்டினியூஸா என்ன பண்ணணும்னா இந்த வேதாந்த விசாரத்தை டம்னு தலையில அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ இல்ல, சும்மா இந்த தேகம் நீ இல்ல, இந்த தேகம் நீ இல்ல, உள்ள இருக்கிற உணர்வு தான் நீ, பகவான் உணர்வா இருக்கார், நீ வேற அவர் இல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல 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 இந்த டைட்டா பாண்டேஜ் இருந்துச்சுல்ல, இது மெதுவா லூஸ் ஆகுமா, டக்குன்னு கட் ஆகாது. மெதுவா மெதுவா லூசாயி 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 மெதுவா 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 ஃப்ரீ ஆகி அதுக்கப்புறம் கடைசியில நாசத்தை அடை. நீ தொடர்ந்து வேதாந்தத்தை கேட்கறதுனால ஷதல்ரு தாத்து சத்து, அந்த சத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா கதி அவசாதனம். கதி பாத்தீங்கன்னா விசரண அவசாதனம். பிரம்ம ஞானத்தை மெதுவா 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 உள்ள போக 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 அந்த பாண்டேஜஸ் எல்லாம் என்ன ஆகும், லூசாயி லூசாயி விஷரணம்னு பேர், அதுக்கப்புறம் கடைசியில நாசத்தை அடையும். அப்ப என்ன பண்ணுது சாஸ்திரம் அப்படின்னா, அது என்ன பண்ணுது, நான் அல்லாத நானுக்கு மேல நம்ம எதையெல்லாம் சூப்பர் இம்போஸ் பண்ணி மேல நான் ஏத்தி வச்சிருந்தோமோ அதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அத்தியாரோப்பம் பண்ணதை எல்லாத்தையும் அதத்து தர்ம அத்தியாரோப்பண மாத்திர நிவர்த்தகத்துவேன ஏத்தி வச்சதை எல்லாத்தையும் இறக்கிற வேலைதான் பாத்தீங்கன்னா சாஸ்திரம் பண்ணுது. பிரமாணத்துவம் அதுலதான் பிரமாணத்துவம் ஒழிய உன்னை அறிய வைக்கிறதுல சாஸ்திர பிரமாணம் இல்லை. சாஸ்திரம் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆத்மாவை பிடிச்சு காட்ட முடியாது. அதனால்தான் நம்ம சொல்றோம், நம்ம படிக்கிற எல்லா சப்தங்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியில பரோட்சமா தான் இருக்கும். எப்போ நீங்க மனனமா பாத்தீங்கன்னா நம்ம தான் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம அந்த கரணம் சுத்தியாக ஆக திரும்ப 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 கேட்கணும். நீண்ட கால அபியாசம் இருக்கணும். ஒரு நாள் 2 நாள்ல நடக்காது. மெதுவா மெதுவா சிரவணம் மெதுவா மெதுவா என்ன ஆகும், குரோத் ஆக 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 ஒரு டைம்ல என்ன ஆகும், மனசுல 24 மணி நேரமும் என்ன ஆகும்னா மெதுவா அந்த ஃபயர் மெதுவா உள்ள ஸ்டார்ட் ஆகும். உள்ள ஆயிட்டு நீங்க உங்க தேகத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க, ஜகத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. மெதுவா மெதுவா என்னாகும், எனக்கும் இதுக்கும் திரஷ்டா, நான் இது திருஷ்யம், நான் திரஷ்டா இது திருஷ்யம் அப்படின்னு மெதுவா 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 அந்த அக்னி அந்த பிரகாசம் மெதுவா இம்ப்ரூவ் ஆகும். மனனம்னு பேரு. இந்த மனனத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்தி காரியம் நடக்கும். நேத்தினா என்னது, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது வந்துச்சுனாதான் அதாங்க பிரமாணம். அந்த நேத்தி பண்ற பிரமாணம் தான் சாஸ்திரம். நல்லா தெரிஞ்சுங்க. வேற எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆத்மாவை சப்தத்தினால ஒரு புரிஞ்சிடுறதுன்னு அப்படின்னா இல்ல. நேத்தி இத்தியாத்மா. இந்த ஆத்மாவை எப்படி அறிய முடியும் அப்படின்னா இது இல்லைன்னு மட்டும்தான் அறிய முடியும். நம்ம டெய்லி பாத்தீங்கன்னா பிராத்தஸ்மரணம் முன்னாடி படிச்சுட்டு இருந்தோம்ல, அதுல இருக்கு முக்கியமா ஆச்சாரியார் சொல்லுவார், நேத்தி வச்சனா நேத்தி வச்சனை நிகமா அவோச்சுகு. நேத்தி வச்சனை. இந்த ஆத்மாவை சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இல்லைன்னு மட்டும்தான் வேதங்கள் எல்லாம் சொல்லுது.
அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சிரவணத்துல நீங்க ரிசீவ் பண்றீங்கல்ல, அந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில மற்ற ஞானங்கள் மாதிரியே தான் இருக்கும். எப்படி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் நம்ம படிச்ச படிப்பெல்லாம் புத்தியில ஒரு ஞானமா ஆச்சோ, அதே மாதிரி தான் இந்த சப்த ஞானமும் கூட ஒரு ஞானமா ஆயிடும். அதனால அறிய முடியுமானா, அதை தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தினாலையும் பிரமாணத்தினாலையும் அது அறிய முடியாதுன்னு சொன்னது. எதுக்குன்னா, அந்த பரோட்ச ஞானம் சப்த அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பரோட்ச ஞானத்தினால அறிய முடியாது. அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, சிரவணத்தினால மட்டும் ஒருத்தருக்கு ஞானம் கிடைக்காது. ஞானம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேத்தி பண்ணினா தான், நேத்தினா மற்றதுல எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். மெதுவா அதுல இம்பார்ட்டன்ஸ் போகும். இந்த தேகம், மனசு, புத்தி, வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்திலையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி மெதுவா மனசு அடங்கும். மனசு அடங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து தானா இருக்கிறது சித்திக்கும். அப்போ இதை அறிய முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிய முடியாது. பகவானை, அவரோட நிர்குண ரூபத்தை அறிய முடியாது. நானா நிக்கிறது தான் பகவானை அறிதல். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரமாணம், சாஸ்திர பிரமாணம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீக்கிறத மட்டும்தான் பண்ணுது. ஏத்தி வச்சதை எல்லாத்தையும் இறக்கிறதுல மட்டும்தான் பிரமாணம் அப்படின்னு 18வது அத்தியாயத்துல பகவத்கீதையிலையும் இதே விஷயத்தை ஆச்சாரியார் சொல்றார். அப்ப என்னன்னா, பகவானுக்கு பேரே என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவானா தான் நம்ம அகம் பிரம்மாஸ்மின்னு தான் நிக்க முடியும். நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன், நான் அந்த பிரம்மத்தை அறிகிறேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? தப்பா போயிடுங்க. அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கான்சியஸ்னஸை நீங்க அறிஞ்சிங்க அப்படின்னா, அப்ப நீங்க யாரு, அறியறது நீங்க யாருன்னு கேள்வி வந்துடும். நேதம் யதிதம் பிரம்மோபாசத்தை, இது அப்படின்னு யாரு வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்கிறானோ அவன் அந்த பிரம்மத்தை அறியவில்லை. கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்துல இருக்கு. அறியப்பட்டதற்கு அது வேறானது, அந்யதேவ தத் விதித்தாத் அவிதித்தாத் அதி. ஒரு முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்துல இருக்கு. கேனோபனிஷத்துல 1:3 வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. 1:3 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மந்திரம், வேதாந்தத்தோட மந்திரம். நல்லா கிளியரா தெரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது. அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது. அப்ப நீங்க எதையாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு, நான் ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன், நான் ஆத்மாவை அறிந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஃபால்ஸ் ஞானம், அது பொய் அறிவு. ஏன் அப்படின்னா மந்திரம் சொல்லுது, நீங்க அறிந்தவற்றுக்கெல்லாம் அது வேறானது. அப்ப சூன்யமா சுவாமி, அறியாமையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருட்டா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, அது அறியாதவற்றுக்கும் மேலானது. நம்ம இந்த ஜாகிரத சொப்பனத்துல எல்லாத்தையும் அறியறோமா? ஜாகிரதத்தின் சொப்பனத்திலையும் எல்லாத்தையும் அறியறோமா? அறிந்த இந்த அப்ப ஜாகிரத சொப்பனத்துல இருந்த எந்த விஷயமும் ஆத்மா இல்லை. அந்யதேவ தத் விதித்தாத், அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது. அப்ப ஜாகிரதத்துல இருக்கிற எந்த வஸ்துக்களும் இல்லை ஆத்மா. சொப்பனத்துல இருக்கிறது எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம அறியறோம். அப்புறம் தூக்கத்துல என்ன இருந்துச்சு? ஒன்றும் தெரியவில்லை. அதுக்கு பேரு அறியப்படாததுன்னு பேர். அந்யதேவ தத் விதித்தாத் அவிதித்தாத் அதி. அறியப்படாத அந்த காரண சுரூபம் இருக்க டீப் ஸ்லீப், ஒன்னும் தெரியலன்னு சொல்றமே, அதை காட்டிலும் மேலானது. அதை காட்டிலும் மேலானது எது இருக்கு? நான். தூக்கத்துல எப்படி இருந்துச்சு? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப அந்த ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த அவித்யா தத்துவம், மாயா தத்துவத்தை காட்டிலும் நான் மேலானது, சுத்த நான். அந்த நானாவன் மட்டும்தான் நிற்க முடியும் ஒழிய நான் என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்டா அறிய முடியாது. இதுதாங்க அந்த நானாதான் பரமாத்மா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் சொல்லுது, யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதசஹ அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம். கேனோபனிஷத்துல ஒரு முக்கியமான மந்திரம் 2:3 இருக்கு. யஸ்ய அமதம், யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா அறியப்படவில்லை என்ற அபிப்பிராயம் இருக்கோ, இந்த ஆத்மா என்னால் அறியப்படவில்லைன்னு யாருக்கு அந்த எண்ணம் இருக்கோ, அவரால் அந்த ஆத்மா அறியப்பட்டது. அவிஜ்ஞாதம் விஜானதாம்,
ரொம்ப கிளியரா இருக்கு. எவரெல்லாம் இந்த ஆத்மாவை நான் அறியவில்லை என்று சொல்கிறானோ அவனால் இந்த ஆத்மா அறியப்பட்டது. விஜ்ஞாதம் அவிஜானதம். யாரெல்லாம் இந்த ஆத்மாவை அறியப்பட்டதுன்னு நினைக்கிறானோ அவனால் இந்த ஆத்மா அறியப்படவில்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை அறிய முடியாது. அப்போ என்ன பண்றது? ஆத்மாவா தான் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆத்மாவா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆத்மாக்கு அந்நியமா நமக்கு மேல எதையெல்லாம் ஏத்தி வச்சிருக்கோமோ அதை எல்லாத்தையும் தூர போடுறது மட்டும்தான் இந்த வேதாந்தத்துல பண்ண வேண்டியது. ஆச்சாரியார் கீதா பாஷ்யத்துல கடைசி உபசம்ஹாரம் பாஷ்யத்துல பண்றார். இந்த பிரம்மத்தை அறியறதுக்கு முயற்சி பண்ணவே வேண்டாம். பிரம்மஜானே எத்தனக ந கர்த்தவ்யா. சங்கரர் சொல்றார், பிரம்ம ஞானத்துக்கு எத்தனம் பண்ணவே பண்ணாதீங்க, முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் தான் பிரம்மம். சாஸ்திரம் சொல்லுது நான் தான் பிரம்மம். அப்ப என்ன பண்ணணும்? நானுக்கு மேல நீங்க எதையெல்லாம் அவித்யினால விசாரம் இல்லாம இது நான் இது நான் இது நான் ஏத்தி ஏத்தி வச்சிருக்கோமோ சூப்பர் இம்போஸ் பண்ணி, அதை மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். அத்தியாரோபம் பண்ணது எல்லாத்தையும் அபவாதம் பண்றது மட்டும்தான் பிரம்ம ஞானத்துல கர்த்தவியம் செய்ய வேண்டியது. அப்ப அறியற முயற்சியில ஈடுபடாதீங்க. ஏன்னா லட்சணம் என்னது? அப்பிரமேயக. பகவான் அறியறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். எல்லா முயற்சியும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது இல்லைன்றதுக்காக தான் எல்லா முயற்சியும். மெதுவா கிளியர் பண்றது, எல்லா அப்டக்கல்ஸையும் கிளியர் பண்ணிட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வமகிம்னே பிரதிஷ்டதி. சாந்தோக்கியம் சொல்லுது. இந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னா, தன்னோட மகிமையில எப்பவுமே இருக்கு. நான் இருக்கேன், எப்பவுமே இருக்கேன். அப்ப இந்த நான் அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த முயற்சியும் பண்ண வேணாம். நானுக்கு மேல இருக்கிறத எல்லாத்தையும் தூக்கி போடுறது மட்டும்தான். அப்ப நீங்க எவ்வளவு வேணாலும் காசிலையும் ஹரித்வார்லயும் போனீங்கன்னா எவ்வளோ பேர் வித்வான்கள் இருக்காங்கன்றீங்க. கிராமரும் இதுவும் தர்க்கமும் ஒருத்தர் ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த அத்வைதிக இந்த சாஸ்திரம் படிச்சவங்க இருக்காங்க பாருங்க, ஐயோ மோசமான ஆட்கள். யாரையுமே அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே புத்தி ஞானம். புத்தியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி ஞானம் யாருக்குமே உண்டாகாது. ஒருத்தர் ஒரு தர்க்க சாஸ்திரம் சொல்லுவார், ஒரு தர்க்கத்தை சொல்லுவார், இன்னொரு தர்க்கத்தை சொல்லுவார். தர்க்கம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். யாருக்கும் சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. பரோட்ச ஞானம் இந்த புத்தியில இருக்கிற வரைக்கும் அது எவ்வளவு பெரிய சாஸ்திர ஞானமா இருந்தாலும் அந்த சாஸ்திர ஞானத்தினால அந்த பரமாத்மாவை அறிய முடியாது. இதான் வந்து இங்க பாஷிக்கார அழகா சொன்னார். நாபி சாஸ்திர பிரமாண வேத்யா. சாஸ்திர பிரமாணத்தினால அவர் அறிய முடியாது. ஏன் அப்படின்னா கம்பேரபிள் ஞானம் எங்க இருக்கு? பரோட்ச ஞானம் கம்பேரபிள். அப்ப கம்பேர் பண்ண முடியாத ஞானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்தின்னு பண்ணக்கூடிய அந்த ஞானம் தான் இன்கம்பேரபிளா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானத்தினால தான் அந்த பகவானை அறிய முடியும். அப்ப நேத்தின்றது தான் சாஸ்திரத்தோட பிரமாணம் முக்கியமானது. இதுன்னு நம்ம படிக்கிற சப்தங்களால அறிய முடியாது. நம்ம படிக்கிற சப்தங்கள் எல்லாம் இது ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அடிச்சா இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதத்து வியாவிருத்தின்னு பேர். சாஸ்திரத்தோட பிரமாணத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதை படிச்சாலும் உலகத்துல ஸ்கூல்ல என்னெல்லாம் எஜுகேஷன் கிடைச்சதோ, காலேஜ்ல என்ன எஜுகேஷன் கிடைச்சதோ, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாலேஜும் உன்னை இதுன்னு சொல்லிதான் உங்களுக்கு வந்து ஞானத்தை உண்டு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம அடைஞ்ச ஞானம் எல்லாமே இதுன்னு ஒரு எஜுகேஷன் கொடுக்கறது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஜுகேஷன் இந்த உலகத்துல டிஃப்ரெண்டா இருக்கிறது. இது இல்லைன்னு சொல்ற அதுக்கு என்ன பேரு? அதத்து வியாவிருத்தி. அதத்துனா என்ன அர்த்தம்னா, தத்துக்கு ஆப்போசிட் அதத்து. தத்துனா எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மத்தை அந்த ஈஸ்வரனை குறிக்கிறது நாமம் இது தத்துன்னு பேர். நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன தத்பத சோதனம். தத்துனா என்ன அர்த்தம்? ஈஸ்வரன். நம்ம 7வது அத்தியாயத்துல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் அதை தான் நம்ம திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம், சோதனம் பண்றோம். தத்துனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தத்தை வந்து எப்படி சோதனை பண்றது சுவாமி அப்படின்னா, முதல்ல நிறைய பேசுவோம். பேசிட்டு அதுக்கப்புறம் அதத்துனா என்ன அர்த்தம்? அது இல்லாததை, அந்த பகவான் இல்லாம ஆத்மாக்கு அந்நியமா எதெல்லாம் இருக்கோ அதுக்கு பேர் அதத்துன்னு பேர். பிரம்மத்துக்கு அந்நியமா இருக்கிறது அதத்து, பகவானுக்கு அந்நியமா இருக்கிறது அதத்து. தத்துனா பகவான் பிரம்மம்,
அதத்துனா பிரம்மத்துக்கு வேறானது அதத்து. வியாவிருத்தி அப்படின்னா நீக்குதல் அர்த்தம். அதத்து வியாவிருத்தி அப்படின்னா அது அல்லாததை நீக்குதல். அப்ப யாராவது கேட்பாங்க, சாஸ்திரம் என்ன பிரமாணம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்தோட பிரமாணத்தன்மைக்கு என்ன பேரு? அதத்து வியாவிருத்தின்ற மெத்தட் தான் சாஸ்திரம் பண்ணுது. கேட்க கேட்க நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் ஏன் பண்றேன் தெரியுங்களா? உங்களுக்கு ஆவர்த்தி ஆகணுன்றதுக்காக தான். மெதுவா 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 ஒரு டைம்ல நமக்கே உள்ள ஓட ஆரம்பிக்கணும். இந்த விசாரம் பத்திக்கணும், தீ வைக்கிற மாதிரி தான். மெதுவா 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 ஃபயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். மோகம் கம்மியாகும். மெதுவா மெதுவா மோகம் கம்மியாக கம்மியாக மெதுவா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. மெதுவா மெதுவா சொஸ்தமா மனசு இருக்கிற இடத்துலயே இருக்கும். வெளியில கிளம்பாம மனசு தான் தானா நிக்கிற நிலை வரும்போது தான் அது அறியப்படும். தான் தானா இருத்தல் தான் ஞானம். அதனால தானே பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவை ஆப்ஜெக்டா அறியவே முடியாது. அதுக்கு பேர் தான் அப்பிரமேயக அப்படின்னு ஒரே நாமத்துக்கு. இதோட நிக்கட்டும். அடுத்த நாமத்துல முதல் நாமம் என்ன தெரியுங்களா? 20வது ஸ்லோகத்துல அடுத்த நாமம் அக்ராஹியகன்னு வருது. அடுத்த நாமத்தை பாருங்க, 20வது ஸ்லோகத்துல முதல் நாமமே இதுல அப்பிரமேயக, அதுல அக்ராஹியகன்னு வருது. அப்ப அக்ராஹியன்றதுக்கு அர்த்தமும் சேம் மீனிங் தான் வரப்போகுது. உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இவ்வளவுதான். மீதி என்னமோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஜி ஒரு 3 நாள் லீவு, சதுர்தசி, அமாவாஸ்யா, பிரதமா, 3 நாள் லீவுக்கு அப்புறம் 4வது நாள் இதை கண்டினியூ பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமானது, படிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம் ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண நாராயண. ஒரு பெரிய ஞானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்டா அறிய முடியாது பகவானை அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நிறைய பேருக்கு ஆரம்பத்துல எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. எதெல்லாம் நீங்க அறியறீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போயிடும். எதை ஆப்ஜெக்டா நீங்க இந்த மொத்த ஜெகத்தே என்ன ஆயிடும்? போயிடும். இந்த தேகமும் போயிடும், இந்த மனசும் போயிடும், எல்லாம் போயிடும். எது போகாம இருக்கோ அதுதான் ஆத்மா. அப்ப பாத்தீங்கன்னா நான் வரதும் இல்லை, நான் போறதும் இல்லை. அப்ப அந்த நான்கு பேர் தான் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு பேர். ஈஸ்வரன் அவர் தான், அந்த நான் தான். அப்ப இந்த தேகத்தோடு சேர்ந்தா ஜீவன். தேகத்தை விட்டீங்கன்னா வெறும் சுத்த நான் எடுத்தீங்கன்னா அதுதான் ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரனை அடையணும் அப்படின்ற எண்ணம்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மெதுவா அப்படியே டிசால்வ் ஆயிடும், அந்த எண்ணமும் போயிடும். நம்ம நேற்று பிரபோதா சொல்றாரு, சாமி பக்தி போயிடுச்சோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு சுவாமி. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ப்ராப்ளம் வரும். என்னன்னா வேதாந்தம் படிக்க படிக்க நல்லா சிரவணம்லாம் போக 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 திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் தான் ஆத்மா, நான் தான் ஆத்மா, ஆத்மா சைத்தன்யம். இப்ப முதல்ல நம்ம சொல்லிட்டோம், பிரத்யக்ஷ பிரமாணம் இல்லை, அதுக்கு சப்தம் இல்லை, ரூபம் இல்லை, ரசம் இல்லை. ஐயோ பகவானுக்கெல்லாம் நம்ம ரூபம் கொடுத்துதானே கோயில்ல வச்சு பண்றோம். ஐயோ இது பகவான் இல்லையா அது? ஐயோ அப்ப யாருக்காக நம்ம போய் கோயில்ல போய் தரிசனம் பண்ணி சுவாமி சுவாமி சுவாமின்னு கணத்துல போட்டுக்கிறோம், சுத்தி சுத்தி வரோம், அலங்காரம் பண்றோம், நாமத்தை சொல்றோம். அவருக்கு சப்தம் இல்லை, அப்ப பேரு நமசிவாய் நமசிவாய்னு சொல்றோம், ஓம் நமோ நாராயண சொல்றோம். ஐயோ பேர் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை, எதுவுமே இல்லையா சாமி அப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவல் கோயிலுக்கு போறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மூர்த்தத்தை பார்த்து
அந்த மூர்த்தத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு காட்சி நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த க்ஷணத்துல நல்ல ஒரு தரிசனம் பண்ணீங்கன்னா உங்களுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ், மனசு எல்லாம் என்னன்னா ஷட் டவுன் ஆகும். ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரத்திய நல்ல ஆரத்திய கோயில்ல மனசோட அந்த அந்த வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண அந்த சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, சுவாமியை போய் பார்த்து நல்ல ஆரத்தி காட்டும் போது தரிசனம் பண்ணும் போது எக்ஸ்டர்னல் திங்ஸ் எல்லாம் இந்திரியங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரோவெர்ட்டா போயிட்டு இருக்கிறது கண்ட்ரோல் ஆகும். மனசுல வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி சுவாமி ஆரத்தி பார்க்க அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது ஆரத்தி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மனசுல இருக்கிற மனோவிருத்திகள் ஷட் டவுன் ஆகுது. இது எல்லாம் ஷட் டவுன் ஆகிற ஒரு க்ஷணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ அப்படின்னு அங்கே இந்த இடத்துல யார் இருக்கா சுவாமினா வெளியில இருக்கிறதெல்லாம் இல்லாம போய் இந்த உணர்வு மட்டும் வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும் இருக்கு. இது ஒரு க்ஷணம் நடந்துச்சுனாவே அதான் பரம திருப்தி. இது வெளியில வீட்டுக்குள்ளார இருக்கும்போது நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளார இருக்கும்போது ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ல தான் இருக்கும். கோயிலுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுவாமிகிட்ட முன்னாடி நின்று உருகி உருகி நீ தான் நானா இருக்கேன், உன்னையே எனக்கு கொடு, நம்ம சொன்னோம்ல உன்னையே எனக்கு கொடு, உன்னையே எனக்கு கொடு, ஏன் உன்னையே எனக்கு கொடு, நீ தான் நானா இருக்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாமரூபத்தில் இருக்கிற பிடிப்பு வந்து மெதுவா விலகும் போது நமக்கு ஒரு கில்ட்டி வர ஆரம்பிச்சு. ஐயோ பக்தி வந்து இந்த ஞானம் வந்து பக்திய நாசம் பண்ணிடுச்சு அப்படின்னு. இல்ல எல்லா தேவதா ரூபத்திலையும் எல்லா மனுஷ ரூபத்திலையும் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்திலையும் அந்த பகவான் தான் நிறைஞ்சிருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்தி என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா மெதுவா கல்டிவேட் ஆகி லிமிட்டா இருக்கிற நாம ரூபத்துல இருந்து அன்லிமிட்டா ஆகிறது. அந்த அன்லிமிட்டா இருக்கிற அந்த டிரான்சிஸ்ட் பீரியட் இருக்கு பாத்தீங்களா, அப்போ ஒரு அவஸ்தை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயோ நம்ம பக்தி போயிட்டு இருக்கோம், பக்திலாம் கம்மியாயிட்டு இருக்கோம் ஞானம் படிக்க அப்படின்னு வரும். அதை தாண்டி வரும்போது சர்வாத்ம பாவம் வர ஆரம்பிச்சு. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வத்திர சமதர்ஷினா, எல்லா இடத்துலயும் ஈஸ்வரன் தான் இருக்கார், ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார். அது வரும்போது அதுதான் நாம ரூபத்துல இருக்கிற அந்த மோகம் மெதுவா விடுபட்டு போகும். அறியும்